ஜெய் சாயிராம். வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் எதுவுமே மாறவிடாது, மாறியும் விடாது. அதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நமக்கான அதிசயம் நம் வாழ்வில் நடக்கும். நமக்கான அதிசயத்தை சாயப்பா நடத்துவார், நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கை ஒன்று மட்டும் மனதில் உண்டென்றால் நடக்கவே நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களும் அதிசயங்களாகவே நம் வாழ்வில் நடைபெறும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதை விட எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்வதே மிக மிக முக்கியம். அந்த முடிவுதான் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்பதற்கான மிக முக்கிய முடிவாகவே இருக்கும். தேவையில்லாததையெல்லாம் தேவையாக நினைப்பதால் தான் தேவையானது தேவையில்லாததாக ஆகியும் விடுகிறது. எனவே தேவையில்லாததை மனதில் போட்டு தேவையுள்ளதாக நினைத்து கொள்ளாமல் தேவைப்படுவதை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். சிலவற்றை இழந்த பிறகுதான் நமக்கு புத்தி வரும் என்று முன்னமே அறிந்திருந்தால், முன்னமே யோசித்து திருந்திருந்தால் பல இழப்புகளிலிருந்து தப்பித்தே இருக்கலாம். எப்பொழுதுமே 10 விரல் நம்மிடம் இருக்கும் பொழுது மற்றும் ஒரு விரல் வந்து நம் கண்ணீரை துடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கவே கூடாது. நம்மிடம் இருக்கும் விரல்கள்தான் நமக்கான மூலதனம். நம் கண்ணீரை அந்த விரலே துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும். மற்றவர்களை எதிர்பாராமல் இருந்தாலே போதும். வாழ்வில் நடக்காத அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டலாம். நாமே நிகழ்த்தி காட்டலாம். எங்கே அதிக நம்பிக்கை வைக்கின்றோமோ, யாரிடம் அதிக நம்பிக்கை வைக்கின்றோமோ அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது ஏமாற்றங்கள். எனவே மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த விஷயத்திற்காகவும் காத்திராமல் உன்மேல் முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். உன் வாழ்வின் மீது முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். உன்னுடைய விடாமுயற்சியின் மீது முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். அப்படி உன்மேல் நீ நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் நீ நடக்காது, முடியாது என்று நினைத்த விஷயங்களையும் உன்னால் மிக சுலபமாக நடத்தி காட்டவும் முடியும், முடித்து காட்டவும் முடியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்காக மாற வேண்டும். உன் வாழ்க்கை நன்றாக அமைய உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னை நீ மாற்றினால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை எடுத்துக்காட்டாக நினைத்து கொண்டு அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த வாழ்வை நீ முதலில் மாற்ற வேண்டும். அப்படி நீ மாற்றினால் உன் எதிர்காலம் தானாகவே மாறிவிடும். அதிசயம் உன் வாழ்வில் தானாகவே நடக்கும். நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு தானாகவே நடத்தி காட்டும் வல்லமை உன் எண்ணங்களுக்கே உண்டு. எனவே நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க உன் எண்ணம் எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்து கொண்டாலே போதும். நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே நடத்தி முடிக்கலாம். எதிர்பார்த்ததை அப்படியே அதிசயங்களாக மாற்றியும் காட்டலாம். உன் மனதை எந்த ஒரு நிகழ்வு, எந்த ஒரு செயல் மழுங்கடிக்கிறதோ அந்த காரியங்களிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளலாம். அந்த காரியங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால், சிந்தித்து கொண்டே இருந்தால் மனம் மட்டும் மழுங்கடிக்கப்படாது, உன் வாழ்வே கெட்டுவிடும். மனம் கெட்டால் ஒட்டுமொத்த வாழ்வே கெட்டுவிடும் தானே. எந்த ஒரு செயல் உன்னை உற்சாகப்படுத்துகிறதோ, ஒவ்வொரு நாளும் உன்னை ஊக்குவிக்கிறதோ அந்த விதமான செயல்களை மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வாழ்க்கையை பழக்கிக் கொள்ளலாம். வெறுமன பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும் உன் நோக்கமாக இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியை இழந்து விடுவாய். வாழ்வில் ஒருபோதும் உன்னால் செல்வந்தராகவும் ஆகிவிடவும் முடியாது. எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதென்றால் நீ பெரியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றுதான் அர்த்தம்.
எல்லாம் உன் கட்டுப்பாட்டை மீறி எப்பொழுது செய்கின்றதோ அப்பொழுதுதான் நீ மிக பெரியதாக ஏதோ ஒன்று முயற்சி கொண்டிருக்கிறாய், அதை உன்வசம் ஆக்கிக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். வாழ்க்கையில் எல்லாவித விதிகளுக்கும் மதிப்பளிப்பவர் நீயாக இருந்தால் வாழ்வின் சுவாரஸ்யத்தை உன்னால் ரசிக்கக்கூட முடியாது. மற்றவர்கள் அறியாதவற்றை அறிந்திருப்பதில்தான் உன் வெற்றியின் இரகசியமே மறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு எது தெரியவில்லையோ, மற்றவர்களுக்கு எது அறிந்திருக்கவில்லையோ அதை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய். அதுதான் உன் வாழ்வில் வெற்றியின் இரகசியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்தி காட்டும் அந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். நுட்பமாக சிந்தித்தாலே அது என்னவென்று உன் மனத்தில் நன்றாகவே அது புலப்படும். உன்னிடம் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாதே. பிறகு மற்றவரிடம் கையேந்த வேண்டியிருக்கும் அல்லவா? வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மற்றவர்களை எதிர்பார்த்து வேண்டி காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாய்ப்பு வரும் வரை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். மாயை அவன் மனதில் எங்கும் சூழ்ந்து இருக்கிறது. அந்த மாயையை அழிக்க இறைவனிடம் சரணடைய வேண்டும். இறைவனிடம் மண்டியிட வேண்டும். நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கிறேன் குழந்தையே. இதை நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். உனக்குள் அன்பு, பாசம், தன்னம்பிக்கை என்ற உணர்வு தானாகவே வந்துவிடும். அன்பு உன்னிடம் பெருகும் போது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அழும் அளவிற்கு, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடந்து விடவில்லை. தவறாக எதையும் நான் நடத்தி முடிக்கவும் இல்லை. அதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிடப் போவதும் இல்லை. நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே. சற்று கீழே குனிந்து பார். அப்பொழுதுதான் தெரியும், உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு.
எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல், தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெள்ளத் தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே. உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உன் மனதிற்கு எது அமைதியாக இருப்பது போல உணர்கிறாயோ அதை செய்ய பழகு. அப்படியில்லை என்றால் உன் மனதிற்கு பிடித்தவரோடு பேசிக்கொண்டு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும். உன் மனம் அமைதியாக சூழ்நிலைக்கு மாறும். பட்ட துன்பத்தையும் பட்ட வேதனையையும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. அந்த வேதனையும் அந்த கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கும் அறிவுரைதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாகவே இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு விட்டோமே என்று வருந்தாதே. நீ பட்ட கஷ்டம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா நடக்காதா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. எனவே எதற்குமே பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாயி தேவா கொடுத்த வாய்ப்புகள் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க தயாராக இரு. உனக்காக பக்க பலமாக உன் கையை பிடித்து உனக்காக வாழ்க்கையை பிரகாசமாக நான் ஆக்குவேன். எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும். உனக்கு மட்டும் வருகிறதே என்று சொல்லாதே. அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார் வாழ்வார்கள்? இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் தெரியும், பகலில் தெரிவதே இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகவே இருக்கும். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. அதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. உன் மனதை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். உனது கோரிக்கைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன். நீ நினைத்தது எல்லாம் நடத்த இன்னும் சிறிது நாட்களே இருக்கிறது. காத்திரு. அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் கவலைகளெல்லாம் மறக்க செய்வேன் உன் சாயிநாதா. காத்திரு. பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் வேண்டியது அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். காத்திரு. பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். காத்திரு. பொறுமையாக காத்திரு. என்ன சாயிநாதரே, காத்திருக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே இது நாள் வரை நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? பொறுமையோடு காத்திருக்கும் எதற்குமே நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும். கேட்டவுடன் அனைத்துமே கிடைத்துவிட்டால் கிடைத்ததற்கான உண்மை உனக்கு புரியாது. அதில் சுவாரஸ்யமும் இருக்காது.
பொறுமையோடு காத்திருந்து பிறகு கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும் என் பிள்ளையே. காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கு தக்க பரிசோடு தக்க மகிழ்ச்சியோடு நான் உன்னை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவேன். இது நாள் வரை இருளில் இருந்தது போல உன் வாழ்க்கை இனி பிரகாசமாகும் என்னுடைய ஆசிர்வாதத்தால். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த விஷயமும் உனக்கு வெற்றியானதாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத பல மங்கள நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். முடிந்து போனது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும். நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடுமா என்றால், நீ கவலைப்படுவதிலும் கண்ணீர் சிந்துவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எதுவுமே மாறாது என்ற பட்சத்தில் நீ கவலைப்பட்டே கொண்டிருப்பதால் என்னதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில்? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே. முயன்று கொண்டே இரு. முயலும் பொழுதுதான் உனக்கான வெற்றிக்கான பாதை மிக தெளிவாகவே உன் கண்களுக்கு புலப்படும். முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. கடமையை செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும். கடமைக்கு எதையுமே செய்தால் தோல்விதான் உன்னை வந்து தழுவும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. எனக்கு மட்டும் கடினமான வாழ்க்கை இருக்கிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. அங்கேதான், அந்த கடினமான வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். என்னை சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விடுமா என்ன? நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில்
சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே, பயப்படாதே. கடந்து வா. அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களிடமே அதிகமாக சோதனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றியடையலாம் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனின் வேலையாகவே இருக்கிறது. அப்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனை வருகிறதே என்று நினைத்து விடாதே. போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வருத்தமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும், நீ எதிர்கொள்ளும் அத்தனை போராட்டங்களும் நீ வெற்றியடைவதற்கான சூட்சம வழியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இதுநாள் வரை எதை நம்பி காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று ஒருவரை உன் வாழ்க்கையிலாவது சொல்லவை. அதுதான் நீ வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம், வெற்றியாகவே இருக்கும். ஒரு குதிரைக்கு எவ்வளவு சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி என்பது நிச்சயமாக உண்டு. சாட்டையடி கிடைத்தால்தான் அந்த குதிரை மிக சிறப்பாகவே வண்டியை இழுக்கும். அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் ஒரு விமர்சனம் உண்டு. உன்னை பற்றி 1000 பேர் என்ன பேசினாலும், 1000 விமர்சனங்களை உன்னிடம் எழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னால் முடிந்தவற்றை முயற்சித்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இறுதியில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக நீ அடையலாம்.